Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிராகன் சிக்கன் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு செஞ்சு காட்டுறேன். சிக்கனை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணுவோம். இதில் 3 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் அளவு மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது காரத்துக்காக மிளகுத்தூள் தான் இதில் சேர்க்க போகிறோம், 1 டீஸ்பூன் அளவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா சிக்கனில் ஒட்டாது. இப்போ நான் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனில் நல்லா கோட் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சிக்கனை நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருவோம். அடுத்தது நம்ம சில்லி பேஸ்ட் அரைக்கணும். அதுக்காக காஞ்ச மிளகாய் 10 மிளகாயை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் தண்ணி கொதிக்குது. இதில் நான் காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மிளகாயை மட்டும் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ மிளகாயை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இது கூட ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மிளகாயை வேக வச்ச தண்ணியவே 2 ஸ்பூன் அளவு மட்டும் ஊற்றிட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதுதான் சில்லி பேஸ்ட். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நமக்கு டிராகன் சிக்கனுக்கான சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பில் எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் சிக்கனை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருவோம். சிக்கன் வந்து போன்லெஸ்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாகவும் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து பெருசு பெருசாக போனோட தான் இருக்குது. திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா சிக்கன் 65 கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்துடலாம். இதை டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடுறேன், எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது டிராகன் சிக்கனுக்கான மசாலா பண்ணுவோம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டை லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் ஆக விட வேண்டாம். ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு வெங்காயம் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி குடமிளகா, சின்ன குடமிளகாயாக இருந்தால் 1 போடுங்க, இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போடுங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே உப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணால் சீக்கிரமே கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் அந்த மிளகாய் அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அதை ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் வற்றணும். இப்போ நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இந்த மசாலா. இப்போ இந்த மசாலாவில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு வினிகர், குக்கிங் வினிகர், 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சாஸ் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்லை.
லைட்டாக வதக்கிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்குவோம். கடைசியாக கார்னிஷிங்க்கும் சேர்ப்போம். இப்போவும் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த மசாலாவில். இது போட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுவோம். மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கும் சிக்கனில். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வச்சுருந்த சின்ன சின்னதாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் டிராகன் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இது சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.